ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் இருக்கோம். இந்த ஊர் வந்து வந்தோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு. அடிக்கடி இந்த ஊருக்கு வரணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா சமூக ரங்கபுரத்தில் ஒரு வேலையாக வந்திருக்கோம். இதில் வந்து ரொம்ப நாளாக வராத ஒரு பைத்தியக்காரன் இப்போ வரப்போகிறான். எல்லாருமே கேட்டு வேறு இருந்தீங்கல்ல, எங்கே அவனை காணோன்ட்டு. மெண்டல் ஆகிட்டான் நடுவில் கொஞ்ச நாள். காதல் கிறுக்க ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. அவருக்கு தன்னாலே பேசிட்டு இருக்கான். என்னதுக்கு பேசுறதுக்கு தனியாக நின்று என்னத்தையும் யோசிச்சிட்டே இருக்கான். கிறுக்குனா ஒன்றும் அவளை மென்டல் ஆகிட்டோ, உடம்பு சரியில்லாமல் வந்தேன். அப்படியா? என்ன நோய்? ஃபீவர். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். ஸோ ஐ எம் அட்டெண்ட் டு தி 5 days வீடியோ. ப்ளீஸ் கிவ் மீ a leave. இல்லை, இவன் உடம்பு வேற ஒரு மாதிரி வாஞ்சிட்டே போகிறான். எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது இந்த பையன் வாஞ்சிட்டே போகிறதுக்கு. அதனால தான் 5 நாள் உடம்பு சரியில்லைன்னா பிறகு ஓயம்மா என்ன பாரு என்ன செய்யும். ஆமாம், இவன் மண்டே காலையிலே முடி வெட்டிட்டு வந்திருக்கான். வீட்டில் காரி துப்பிருக்காவே. ஆமாம், இது என்ன குஞ்சு தாடின்னு இதில் வந்து நிற்க பைக்கில் வந்து நின்று எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு இது என்ன நாடியில் கொண்டா வளர்த்து விட்டுருக்கேன் அப்படிதான் கேட்டிருக்காவே. அப்படிதான் கேட்டா எங்க அம்மா. ஆமா, நாடியில ஒரு கொண்டை வளர்த்துருக்கு, மண்டையில கீச்சு விட்டுருக்கு, ரோடு போட்டிருக்கு, கீச்சு விட்டுருக்கலாம் தெரியுதுல. ஆமா, இது கீச்சு விட்டுருக்கு. ஆகடு மூஞ்சில அங்கங்க பராண்டி விட்டுருக்கு. அப்படின்னா பராண்டி விட்டுருக்கிறதுக்கு அந்த இடத்துல தாடியை வந்து கரெக்டா அந்த லைன் பண்ணி விட்டுருக்குல அதுக்கு. ஆமா, அதான் சரி. அந்த புதுசு இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்லாட்டி இந்த எல்லா வாட்டியும் போன அன்னைக்கு ஃபுல்லா கிளீனா ஒரே போல எடுத்துருவோன்னா இவனே மாரி இவனும் இந்த இதுல குஞ்சு தாடி வளர்த்துருக்கானா, அதே மாதிரி நானும் இந்த இடத்துல குஞ்சு தாடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, எனக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி வச்சாதான் பிடிக்கும். ஆனா எங்க அது வந்து மெயின்டைன் பண்ண முடியல. எனக்கு இது வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. இல்ல, அதான் எங்க பெரியம்மா சொல்லியிருக்காவே ஒன்று அந்தோனியார் கோயில தான் கொண்டு போய் கட்டி போடணும், சங்கிலியில கட்டி போடணும். ஆமா, 5-6 நாளா வேற கிறுக்கில இருந்திருக்கான் ஒரு மாதிரி மாடலானா. அது வந்து எனக்கு வந்து ஓவரா உடம்பு சரியில்லாம வீட்டுல. அப்படியா? சரி, அது உனக்கு இந்த மெண்டல் ஆனது அவளுக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கு மெண்டல் ஆனது குழந்தையா இருக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படியா? பேசி ரொம்ப நாள் ஆயிட்டோ? பேசுவேன். நீ முதல்ல இது என்ன கதையை பேசுனா? நீ எந்த கதையை பேசியா? இதே ஒன்று இழுத்து விடணும் நானே, சும்மா இருக்கவனே. சரி, கரெக்டு தான். ஆமா ஆமா, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இருக்கா பிள்ளையர் பிரபலமான ஒரு ஆள் ஒரு வச்சியர் இருக்காங்க. நல்லா இருக்காரு பிள்ளையர். ஆமா, இங்க வந்து என்னன்னா ஒரு ஐயா கோயில் ஒண்ணு நல்லா ஸ்பெஷலா. ஐயா கோயில் அது? ஆமா, ஐயா கோயில். அதுல வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த காத்து கருப்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்ல சக்தி வாய்ந்தது. அதுல வந்து ஒருத்தர் வந்து அந்த கோயில் வச்சு ஒருத்தர். அப்புறம் வந்து இந்த இடம் வந்து கரெக்டா நாங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாள் வந்து நிற்கும் போது தான் நாங்க 2 பேரும் நின்னோம். அப்போ அந்த அக்கா வந்து பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் அந்த கோயில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்களா. இத்தனைக்கு அவங்க 2 பேரும் வந்து டாக்டர் ஆண்டனி. அப்படியா? 2 பேரும் டாக்டரு. அதுக்கப்புறம் இந்த கோயில் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்து பார்த்துட்டே வந்துட்டே இருந்தாங்களா, அங்கேருந்தே பார்த்துட்டு வந்துட்டே இருந்தாங்க. அப்போ ஐயா எதுவும் ஏசப்படுறாவளோ நம்ம இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். கிட்ட வந்தோடனே நாங்கள் சும்மா நார்மலாக பேசிட்டு இருந்தோம். இந்த ஊர் வந்து அடிக்கடி வரணும். அந்த ஊர் நீ பார்த்தால சுற்றி பார்த்தா நல்லா இருக்கலாம். கிளைமேட்டை பாரு, அதை மழை பெய்ய போகுது. லூசு பையில ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், கிளைமேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அவங்க வந்து நாங்கள் எப்படி சொன்னோம் இந்த ஊருக்கு இது பண்ண, அவங்க சிரிச்சிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க யூடியூப்ல வீடியோ போடுவீங்களா? ஏன் மூஞ்ச காட்டல? நான் இப்போ தான் முறையா தாடினா சேவ் பண்ணி குஞ்சு தாடினா வச்சிருக்கேன். அதை 4 பேர் பார்க்கணுமே. அப்படியே சுத்திட்டு போயிருக்கான். நான் அப்புறம் எங்க மூஞ்ச காட்டேன். சரி, கொஞ்சம் நான் லைன் தான் போட்டிருக்கேன். இதுனா இந்த தாடிக்கு ஏன் குஞ்சு தாடின்னு பேர் வந்து தெரியல. அப்படியா? இது நீ வந்து செந்தில் கவனம் பண்ணிட்டு தான் கேட்கலாம். அப்படியே அவங்க தான் வச்சா. ஆனால் குஞ்சு தாடின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இல்லையோ நம்ம தான் சொல்லிட்டாலும் இருமா. மழை வேற வரப்போகுது, பயங்கரமா இருக்கு பத்தியா. நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இருந்து மேக்க வர கண்டிப்பா மழை உண்டு. ஏன்? நம்ம ஊர்ல இருந்து மேக்க வர எந்த தசை மேக்கன்னு சொல்லு. இந்த தசை அப்படி வராது. நான் அடிச்சு சொல்றேன், இதான் மேக்குங்க. அப்படியா? சரி, இந்த ஊர்ல சமூக ரங்கபுரத்துல யாராவது பாத்தீங்கன்னா இது மேக்கையான்னு சொல்லி சொல்லுங்க. இப்படி போன அன்னைக்கு தான் நாகர்கோயில் வரும். அதனால நான் கண்டிப்பா சொல்றேன். நாகர்கோயில் போட்டு அடிச்சு நாகர்கோயில் எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் தான் மேக்க. சரி, நாகர்கோயில் இப்படி போனா வரணும் உனக்கு யாரு சொன்னா? ஆமா பத்தியா, நான் தான் போயிருக்கேன்ல. எப்ப போனா? எப்ப போனா எப்படி போனான்னா சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கேட்காது. என்ன அரிசி இருக்கா பருப்பு இருக்கான்னு மட்டும் அதை விட்டு எப்ப போனா அப்படி தசையை சொல்றேன். இது மேக்க, இது கலக்க,
சரி தேவை உன் சோக கதையை சொல்ல தேவையில்லாம எதுக்கு பேசிய என்ன சோக கதை இல்ல ஆமா அதான் நான் வந்து நானும் கமெண்ட பார்த்தேன் 2-3 பேர் ஆண்டனி காங்கல நீ வந்து கூட அவன் வீட்டுல இருக்கான் அப்படின்ட்டு தெளிவா காட்டல நீ வந்து அப்படி சரிக்கும் மூஞ்செல்லாம் வந்து கருப்பாகுது இப்ப சூமிங்களே மூஞ்சி பாருங்க வந்துட்டாவளா சரி ஓகே நீ கிளம்ப என்ன சொல்லிட்டு இருந்தீங்களா ஆமா 5 நாள் வந்து ரொம்ப முடியாம நடந்தனா அதான் பெட் ரெஸ்ட் அதனாலதான் நான் வந்து இவனுக்கு என்ன நோயின்னு பரவ சொல்றேன் ஒரு வித்தியாசமான நோய் அதுவே இன்னொன்னு எதுக்கு ரொம்ப பேர் வந்து வீடியோ நீங்க உங்களுக்கு வீடியோ யூடியூப் சேனல் நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து என்னன்னா கொஞ்சம் வேலைக்கு போனங்கிற ஒரு இதுல வந்து ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால நான் வந்து வீடியோ போடாம ஒண்ணு வீட்டுல அது கொஞ்சம் மன அழுத்தம் அடிச்சு விட்டா 2-3 அடி ஒன்னும் இல்ல அடிக்கலாம் இல்ல எங்க அம்மாலாம் வீடியோ போடுறதுக்கு ஒண்ணு கூட சொன்னது கிடையாது வீடியோ போட இல்ல வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கு வீட்டுல வெட்டியா இருந்த அன்னைக்கு எங்க அம்மா மட்டும் இல்ல எங்க அப்பாவும் சேர்த்து ஏச்சிட்டுடாவே அதான் நான் வந்து மும்மரமா வேலை தேடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டேன் அதனால வீடியோக்குள்ள அதனால வந்து நானும் அதான் இவனை கூப்பிடுறதும் இல்லை இவன் ஒரு மாதிரி மாடல் ஆயிட்டான் இப்போ லவ் பண்ண பிறகு அந்த காதல் வந்த பிறகு காதல் கிறுக்கு வந்துருது அதனால நம்ம நீயும் கிறுக்கா தானே இருந்தா நான் அப்படி ஒன்றும் ஒன்ன மாதிரி கிறுக்கா இருக்க மாட்டேனே சும்மா இவன் ஸ்டார்ட் ஆயிட்டு ஒன்னும் கிறுக்குனா ஒன்னும் இல்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கு வண்டியில மூடு அப்படியா கரெக்டா எங்களை போயிட்டு இருக்கு கிறுக்கா மூடு இப்படி அசிங்கப்படுத்தியா இந்த மாதிரி அடிக்கடி நம்மள கேவலப்படுத்தி இப்படியா வெயிலே தெரியல இன்னைக்கு நல்லா இருக்குல்ல சுரேஷ் மூஞ்சி கருப்பா இருக்குல்ல ஆமால கருப்பா இருந்தா கருப்பா தான் இருக்கும் குற்றாலம் போகுமா நாரடி குற்றாலத்துல வெள்ளை பெருக்கா இருந்தா என்ன தொல்லை பெருக்கா இருந்தா என்ன நமக்கு இல்லை நம்ம ஸ்டெப் போறோம் அந்த வீடு போயிட்டு ஆமா பின்னாடி காமிச்சிருக்கீங்க காமிச்சாச்சு இந்த ஊருக்கு சுத்தமான இது ஊருன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல ஒரு அவார்டு இந்த ஊருக்கு கொடுக்கலாம் பத்தியா ரொம்ப கிளீனா நல்லா இருக்கு ஊரை சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோடனே அவன் இந்த மெண்டல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் என்ன மெண்டல் வேலைன்னு பார்த்தா கடலை போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டான் ஆண்டனி இல்ல அப்படி சிரிக்காதுல பயமா இருக்குல்ல பாருல அவன் பண்றது என்ன பண்ணிருக்கா இல்ல என்னல இப்படி கேவலப்படுத்தி விட்டா ஆண்டமணி எத்தனை ஆண்டமணி மனம் போல இருக்குல்ல இது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல கந்த சஷ்டி கவசமா இல்ல கொஞ்சம் ஏசிய போடல அவிதா கீழே இறங்கு போடு இல்ல ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு மரியாதை கொடுக்குறியால ஏசிய போட மயிர போட நீட்டு எங்க கொடுத்தா காலை வச்சு மேய்ச்சிட்டு நின்னாச்சு இப்ப சொல்லு அது என்னன்னா அவி இது ஏசி போடுன்னு சொல்லிருக்கேன் சரி அவ ஏசி போட்டு இதுல என்ன உனக்கு மானபங்கப்படுத்திட்டேன் என்னது இது ஏற்கனவே எனக்கு சளி பிடிச்சிருக்க சரி பாவம் ஏசி போட்டா கொஞ்சம் ஓவர் கோல்ட் ஆயிரும்னு சொல்லி ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன் என்ன சொல்லு அப்புறம் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அதுக்கு வந்து எல்லாரும் சென்னைக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க சென்னை இன்னும் வரல இன்னும் நாளை மறுநாள் கிளம்புவோன்னு நினைக்கிறேன் அனிஷா பாவம் தேடிட்டே அடக்கா ரொம்ப மிஸ் யூ செல்லக்குட்டி பொண்டாட்டி சொன்ன பத்தியா மிஸ் யூ மைனி என்கிட்ட வேற மைனி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி பேசினவன் என்கிட்ட என்ன கண்டுக்கிட்டதே இல்லை இப்போ அப்படின்ட்டு மைனி நான் இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே உங்களை கண்டுக்கிட்டேன் அப்படியா எனவே அது வேற மாதிரி சைக்கோ ஆயிட்டான்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் வந்தா ஓடி வருவான் இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் ஆயிட்டான் ஆமா காது கோயிலுக்கும் ஆயங்குளத்துக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு ஆமா அப்புறம் ஒரு அது எதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா உண்மையாவே ஃபீவர்னாலதான் லாங் டிஸ்டன்ஸ் ஆச்சு இல்ல தாத்தாவை பார்க்க வரைக்கும் அப்பனா நல்லா தான் இருந்தேன் அவ தாத்தாவை பாத்துட்டு போனேன் அது கொஞ்சம் என்ன ஆச்சு தாத்தா பிடிச்சிட்டாவளோ தாத்தா பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் தாத்தாவும் பாட்டியும் சேர்த்து பிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் தாத்தா பிடிச்சிருந்தாவனா தாத்தா எப்படி கட்டிங்லாம் கட் பண்ண மாட்டாவல ஆமா அதான் கரெக்ட் தான் அப்புறம் நிறைய பேர் ஏதோ கேட்டிருந்தாங்களே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வீடியோ போட மாட்டீங்களா அந்த உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாதான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படியா ஆமா வேற லெவல் சமம் ஆயிரும் அதனாலதான் போடுறது இல்ல ஏல அவளுக்கு கூட போட்டானக்கு வேற லெவல் சமம் பண்ணிட மாட்டானே ஏன்
அவன் என்ன ரொம்ப கொமைச்சிட்டான போச்சுல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கொமைப்பாங்க ஒண்ணு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூடனா என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போவோம். நான் ஜாலியா போவோம். என்ன கொஞ்சம் இங்கிலீஷ் கிண்டல் பண்ணுவாங்க. எதுக்கு கிண்டல்? அந்த இதுல கிண்டல் பண்றதுக்காகல நம்மளும் திரும்ப இப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவன் தான் பேய், இவன் தான் வசந்த், அவன் இல்ல அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. இது என்னடா இவன் அப்படி ஐயா அது மட்டும் சொன்னா பரவாயில்ல. வாயில இருந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் வரும் நிறைய. அதுவும் வரும். உடனே வாயில இருந்து இங்கிலீஷ் வார்த்தையை பேசிடுவானோ பிறகு கேவலப்பட்டு போயிடும். அதனால அது ஒண்ணு, அது ஒரு காரணம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ன சொல்றது டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து ஒய்ஃப் கூட ஃப்ரெண்ட்னா யாரு? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தான். நான் சொன்னது மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்னா யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் பொண்டாட்டி. ஆமா ஆமா. என்ன நீ என்ன சொல்ல வந்தா? நான் வேற என்ன சொல்ல வந்தேன். அப்படியா? அப்புறம் வந்து நாங்க வந்து எங்க வீட்டுல எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே சுத்த தான் செய்வோம். ஆனால் என்ன சொல்கிறது, அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே போயிடும். ஃப்ரெண்டு கூட வந்து ஜாலியாக சுற்றிட்டே இருப்போம். அப்போ வந்து இந்த வீடியோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அப்படி சைலண்ட்டாக ஃப்ரீயாக ஃபோன்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படி சொல்லி ஜாலியாக போவோம். அதான் அதுக்கப்புறம் நான் திடீர்னு நடுவில் இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை வந்து டப்புன்னு கிண்டல் கேலியாக விட்டுருவாங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ போடுறதுக்கும் கொஞ்சம் பயந்தான். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஆமாம். அப்புறம் வேற ஏதோ சொல்லணுச்சுன்னா வேற ஓவரியில் வந்து ஒரு அண்ணன் பார்த்தாங்க ஆண்டனி. அவங்க பேர் வந்து செல்வன். ஒன்று தான் கேட்டாங்க. ஆமாம், அவங்க தம்பியை கூப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நீ நம்ம இன்னைக்கு போனோம்ல சொல்லிருக்கலாம்ல. அவங்க வந்து ஓரிக்கு வந்து மொட்டை, அவங்க அண்ணன் பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக ஓரிக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஊர் வந்து ஒசரத்து குடியிருப்பு. நம்ம இந்த ஒசரத்து குடியிருப்பு, நம்ம ஒசரத்து குடியிருப்பு தான். நம்ம ஊர்ல இருந்து தடிக்குள்ள தான் ஒசரத்து குடியிருப்பு தான். ஆமா, அந்தால ஆயங்குளத்துல இருந்து பக்கமா இல்ல இல்ல எப்படினாலும் நம்ம இந்த ஆண்டுக்குள்ள இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம ஏரியா தான், பக்கத்துல தான். அவங்க பார்த்துட்டு அவங்க கேரளால வந்து கிணறு வேலை செய்யறாங்களாம். அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நம்ம ஆண்டனி புதுசா ஒரு இது யோசிச்சு வச்சிருக்கேன் ஆண்டனி. சரி, என்னது மெண்டல் மரிச்சிருக்காம எனக்கு பாரு. அந்த ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து ஆண்டனியோட என்னோட குழந்தையார் வந்து கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆண்டனி மேல ஓவர் கிரஷ் ஆயிடுச்சான். அதனால கொஞ்சம் கிரஷ் ஆனதுனால யாரு கொஞ்சம் காண்டாய் மெசேஜ் பண்ணி. ஆமா, அவங்க பேரை வந்து இப்ப சொல்ல விரும்பல. கமெண்ட்ல வந்து ஏதோ பாத்துட்டா போல ஃபீல் பண்ணிட்டக்கா, அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆமா, டீசெண்டா தான் சொல்லியிருக்கேன். அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு இருக்கா. ஆமா, அப்பெல்லாம் சும்மா இருக்காதாங்க, அது ஒரு தவறான செயல். சரி, ஓகே, முடிச்சிருமா ஆண்டனி? அப்போ ஆமா முடிச்சிருவோம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த குஞ்சு தாடி பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இந்த குஞ்சு தாடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டேனிங்ல ஒரு பிள்ளை இருந்துச்சு, அதை நல்லா சைட் அடிச்சான். கல்யாணத்துக்கு பரவும் இல்ல கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கூட போகும்போது கூட அம்மா அங்க பாருங்கம்மா அந்த பிள்ளை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பேன், சைட் அடிப்பேன். இப்போ என் பொண்டாட்டி கூட போகும்போதும் அப்படிதான், அனிஷா என்ன பாரு அந்த பிள்ளை அழகா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட கொஞ்சம் பார்க்க தான் செய்வேன்னு வச்சுக்காங்களேன். அதனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நீ வந்து என்ன வேணா சொல்லலாம், என்னை பத்தி என்ன வேணா சொல்லுடா, என்ன வேணா சொல்லுடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேடா. நீ வாய மூடிட்டு எனக்கு வந்த வாழ்க்கைய யாருக்குமே தான் அமையாதுடா. சரி, ஓகே, பாய் 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 போடல பாய். நான் பாய் தான், ஆனா டாட்டா டாட்டா.